ஒரு குழந்தை ஹாஃபிஸாக மாறியதற்காக பிரான்ஸ் மொரோக்காவில் நடத்தப்பட்ட அற்புதமான விழா இந்த உண்மைக்கு ஒரு வாழும் உதாரணம். இந்த உம்மத் ஹாஃபிஸுக்கு எவ்வளோ மகத்துவத்தையும் மரியாதையும் அளிக்கிறது என்பதற்கு இந்த ஒரு செய்தி ஒரு உதாரணம் அப்படின்ட்டு அந்த செய்தி சொல்லுது. அதாவது குர்ஆனை மனனம் செய்கிறதுங்கிறது ஒரு சிறந்த ஒரு செயல், அதுக்கு மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அதுக்காக ஒரு விழா எடுக்கிறதுக்கோ அல்லது அந்த குதிரையிலலாம் உட்கார வச்சு பெரிய ஒரு ஊர்வலம் வர்றதுக்கெலாம் மார்க் அனுமதிக்கலை. அது ஒரு கடமை. குர்ஆனை மனனம் செய்கிறதுங்கிறது யாருக்கும் ஒரு கிடைக்காத ஒரு பாக்கியம். அதன்படி அவங்க மனனம் செய்கிறாங்க. அதை விட்டுட்டு பாருங்கள், இப்போ அந்த குதிரையில் உட்கார வச்சு அவர்களை ஊர்வலமாக அழைச்சிட்டு வர்றதுங்கிறது அந்த மக்கள் இது ஒரு நல்ல செயல் அப்படின்னு செய்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் மார்க்கம் இப்படிலாம் ஒரு செயல் செய்யணுங்கிறதுலாம் எந்த ஒரு கட்டளையும் கிடையாது. அதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். அதன்படி அவர்கள் இது மாதிரியான புது புது பழக்கங்கள் இப்படி உண்டாக்குனாக்க ஒவ்வொன்றுக்கும் நம்ம புதுசாக ஏதாவது அவரவர்கள் மனசுக்கு தகுந்த மாதிரி ஒரு விழாக்களை எடுப்பாங்க. அது பல குழப்பங்களை உண்டு பண்ணும். அதனால தான் இஸ்லாம் சொல்லுது, இஸ்லாம் எதெல்லாம் விழாக்கள் எடுக்க சொல்லியிருக்குதோ அதுக்கு மட்டும்தான் நம்ம விழாக்கள் எடுக்கணும். புதிதாக நம்ம ஒன்றை உருவாக்குனாக்க அது இறைவனால் நிராகரிக்கப்படும் அப்படின்ட்டு நபிகள் நாயகம் சொன்னதை நம்ம நல்லா கவனத்தில் வச்சுக்கணும். அடுத்து இந்த பையன் பாருங்கள், கடந்த 10 மாதங்களாக அவர் இஸ்லாத்தை ஆராய்ந்து வந்தார். இன்று அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இப்போது அவர் முஸ்லீமாக மாறிவிட்டார் என்பதை குறிக்கிறது. அல்லாஹ் அக்பர் அப்படின்னு செய்தி சொல்லுது. இவருடைய வயசு 17 தான். الاسم ايش يا شيخ؟ الاسم لا تعرف العربية ها؟ لا. طيب كم مدة اسلامه؟ متى اسلم؟ منذ سنة ها؟ كم عمره؟ 17. ما الذي جعله يسلم؟ هذا دائما أسأل. صديق هكذا سألت عن الإسلام. ها؟ يعني أنت تقرأ لوحدك ها؟ كان أصل النصر من النصريين. أي في رمضان سبحان الله. في رمضان ها؟ ما شاء الله. اللهم بارك. الحمد لله. نسأل الله عز وجل يثبتنا وإياكم. الله يحفظكم. جزاك الله خير. الاسم ايش مرة أخرى؟ أوغو ها؟ بارك الله فيك. 17 வயசு தான் ஆகுது. நான் குர்ஆனை நானே சொந்தமாக என்னோடய மொழியில் படித்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். 1 வருஷத்துக்கு பிறகு நான் இஸ்லாத்தை ஏற்றேன் அப்படிங்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இனி அடுத்த தலைப்புக்கு போவோமா? சங்கிகள் எவ்வளோ மோசமானவர்கள்ங்கிறதுக்கு இந்த ஒரு சம்பவத்தை பாருங்கள். ஒரு கரையான ஒரு முழு மரத்தையும் அழிக்கக்கூடியது போல் மம்தானியும் அமெரிக்காவில் ஒரு கரையான். மம்தானி சத்தியப்பிரமாணம் செய்து 24 மணி நேரத்துக்குள் அமெரிக்கா பூங்காவில் காலை நடைபயிற்சியில் ஈடுபட்டிருந்த ஒரு கிறிஸ்துவ பெண்ணை மம்தானியின் மதத்தைச் சேர்ந்தவர்கள் கொல்லத் தொடங்கினர். ஏனென்றால் இந்த மதவாதிக்கு மம்தானி உறுதிமொழி எடுத்துக்கொண்டார் என்று தெரியும். எனவே அவர் மதத்திற்கு எதிராக பேசவே மாட்டார் அப்படின்னு இவன் பதிவு போட்டிருக்கிறாப்புல ட்விட்டரில். கடைசியில் இது உண்மையாக நடந்ததான்னு சொல்லிட்டு உண்மை அறியும் சோதனையில் எடுத்து பார்த்தாக்க இது அமெரிக்காவில் நடந்த சம்பவமே கிடையாது. இது நியூசிலாந்தில் இப்போ நடந்த ஒரு பழைய சம்பவம். அதை எடுத்து போட்டு இது மம்தானி தான் செஞ்சார், மம்தானியோட முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவங்க தான் செஞ்சாங்க, அதுவும் நியூயார்க்கில் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவு இப்போ உள்ள நெட்டு இப்போ நம்ம இணைய உலகில் வாழ்ந்துட்டுருக்குறோம். அப்படிப்பட்ட இந்த இணைய உலகத்திலே இப்படி பொய்களை பேச ஆரம்பித்தாங்கனாக்க இது எவ்வளோ பெரிய மோசமான ஒரு நடவடிக்கை பார்த்தீங்களா? அது அங்கே பாருங்கள், அது உண்மை அறிவு குழுவில் இப்போ கேட்டு அவங்க ஏ வீடியோ ஸ்கூல் மே லோகோं के गिरने के இது ஸ்கூலில் நடந்த விஷயம்னு சொல்லிட்டு அழகாக பப்ளிக்காக அது போட்டு காமிக்கிறாங்க. அப்போ இதை செஞ்சது மிஸ்ரா, அந்த மிஸ்ரானா இப்போ அதாவது மேல் ஜாதி தான், பார்ப்பன குரூப்பு. இவர்கள் தான் இதே மாதிரி தான் இந்த காலத்து நம்முடைய வரலாற்றுகளையும் அவுரங்கசீப்பை பற்றியோ திப்பு சுல்தானை பற்றியும் சேர சோழ பாண்டியர்கள் இவர்களை பற்றியும் எல்லா பொய்களையும் எழுதி வச்சு அந்த வரலாற்றை அப்படியே சமணர்களை பற்றியும் பௌத்தர்களை பற்றியும் எல்லாத்தையும் மோசமானவர்கள்னு சித்தரித்து இவர்கள் மட்டுமே யோக்கியமானவர்கள்னு சொல்லி
தமிழர்களுடைய சொத்துக்கள் எல்லாம் பிடுங்கிட்டு இன்றைக்கி வந்து அந்த இடத்துல இவர்கள் உட்கார்ந்துக்கிட்டு தமிழர்களை உள்ளே வராத, நீ வந்து தீட்டு, இங்கே உள்ளே வந்தால் தீட்டுன்னு சொல்லிட்டு அவர்களை வந்து வெளியாக்குறத நம்ம பார்க்குறோம். அதை பாருங்கள். இந்த நிகழ்வு வந்து நியூசிலாந்தில் நடந்த நிகழ்வை வந்து நியூயார்க்கோட சம்மந்தப்படுத்தி, இது வந்து மம்தானியை சம்மந்தப்படுத்தி, இஸ்லாத்தையும் சம்மந்தப்படுத்தி பேசுகிறாங்கனாக்க எப்படிப்பட்டவர்கள் இந்த ஆரியர்கள் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த இணைய உலகத்திலேயே வந்து இப்போ இவ்வளோ பெரிய பொய்யை பேசுனாங்கனாக்க நம்ம அந்த காலத்தில் எப்படிப்பட்ட வரலாறுகள்லாம் புரட்டுகள் எல்லாம் கொண்டு வந்து நம்முடைய வரலாற்றையை, நம்ம மூதாதையர்களுடைய வரலாற்றையை மாற்றி இன்றைக்கி வந்து அவர்கள் வந்து உட்கார்ந்துக்கிட்டு நம்மளை வந்து சூத்திரர்கள் அப்படின்ட்டு தமிழர் அதாவது ஆதிக்குடிய தமிழர்களை வந்து சூத்திரர்கள்னு ஒதுக்கி வச்சு அவர்கள் கோவில்களுக்குள்ளே உள்ள நுழைய விடுறது இல்லை. எவ்வளோ பெரிய கொடுமை பார்த்தீங்களா, இல்லையா? இனி அடுத்த தலைப்புக்கு போவோமா? மதத்தை பார்த்து கும்பல் இனி தாக்குவதில்லை. கும்பல் இப்போது கட்டுப்பாடை இழந்துவிட்டது. பீகாரின் வைசாலியில் கும்பல் லால் பகதூர் ராமை அடித்து கொன்றது. யோசித்து பாருங்கள். ஒருவரின் உயிர் போய்விட்டது, மேலும் செய்தி ஊடகங்களிலிருந்து மறைந்து விடுகிறது. இந்த வழக்கு பாஜக ஆதரவு அரசாங்கத்தை கொண்ட ஒரு மாநிலத்திலிருந்து வந்தது. அதனால்தான். இதே வேறு மாநிலங்கள் தான் இப்போ ஊதி பெரிதாக்கியிருப்பாங்க. இப்போ இறந்து போனது யாருங்க? லால் பகதூர் ராம். கோவிலில் வச்சு அடித்தே கொண்டிருக்கானுங்க. ஜாதி பிரச்சனை. இந்த சம்பவம் பீகாரின் வைசாலி மாவட்டத்தில் நடந்தது. குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் பப்லு குமார், சாஹில் குமார், விஜய்குமார் மற்றும் அஜய்குமார். மேலும் அடையாளம் தெரியாத 20 பேர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆதாரம் இந்துஸ்தான் டைம்ஸ் பாஸ் அப்படின்ட்டு இந்த செய்தி வந்திருக்குது. இது வந்து நம்ம செய்திகள்லாம் அதிகமாக வராது. ஏன்னாக்க எல்லாமே வந்து கோடி மீடியாக்களை போயிடுச்சா, அதனால் இந்த செய்திகள்லாம் கொடுக்க மாட்டாங்க. இது வரைக்கும் முஸ்லீம்களை வந்து அடித்து தான் கொண்டுக்கிட்டு இருந்தானுங்க, இப்போ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. அது முடிஞ்சிருச்சுன்னா உடனே அவங்களுக்கு அடுத்த இலக்கு யாருங்க? பிற்படுத்தப்பட்ட மக்கள், தலித் மக்கள், இப்படி தான் மலை ஜாதி மக்கள் அப்படின்னு போயிடுவாங்க. ஆக ஆரம்பத்திலே நம்ம தடுத்து நிறுத்தியிருந்தாக்க அவனுக்கு கைகள்லாம் சும்மா கட்டப்பட்டிருக்கும். இப்போ வந்து நல்லா ஃப்ரீ ஆக்கி விட்டதுனால இனி நீங்கள் போலீஸ் ப்ரொடெக்ஷன் அது இதெல்லாம் கொடுத்தாலும் சரி, இந்த கும்பல் தாக்குதலை நடத்தாமல் இருக்க மாட்டானுங்க. நீ வந்து இந்தியா வந்து மிகப்பெரிய அழிவை நோக்கி போயிட்டுருக்கேன்னா, இந்துத்துவாக்களில் வந்து முக்கால்வாசி இளைஞர்கள் வந்து மூளை செலவு செய்யப்பட்டு அவர்கள் வந்து அடியாட்களாக மாற்றப்பட்டு விட்டாங்க. இனி அவனுங்களுக்கு வந்து கல்வி கொடுத்தாலும் அவன் மண்டையில் ஏறாது. நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, அவன் கையில் கத்தி கொடுத்தா தான் அவனுக்கு வந்து அன்றைக்கி வந்து பொழுதே வந்து விடியும். அந்த மாதிரி நிலைமைக்கு போயிட்டானுங்க. இப்போ முஸ்லீம்களை முதல்ல டார்கெட் பண்ணி அடித்து நொறுக்கிட்டு இருந்தானுங்க. அது முடிஞ்சிருச்சா? இப்போ வந்து பிற்படுத்தப்பட்ட மக்கள், தலித் மக்கள் இப்படி வந்துட்டானுங்க. இப்போ கோயில் வாசலில் வச்சு நடந்துருக்குது இந்த பிரச்சனை. ஏன்னா அதை வந்து போலீஸாக இங்கே வேடிக்கை பார்த்துட்டு இருந்துருக்குது. கொலை நடந்தது பிறகு தான் ஆஹா நம்ம வந்து கண்டுக்காமல் விட்டோம்னு சொல்லிவிட்டு உடனே போய் அதற்கான பிரச்சனைகளை எடுத்து அதில் வந்து பப்லு குமார், சாஹில் குமார், விஜய்குமார், அஜய்குமார் இந்த 4 பேரையும் கைது பண்ணியிருக்கானுங்க. இன்னும் 20 பேர் கைது பண்ணுறதுக்கு பார்த்துட்ருக்குறானுங்க, தேடிட்டுருக்குறாங்க. பாருங்க, எல்லாம் வந்து ஜாதி பிரச்சனை தான். இது வேறு ஒன்றும் இல்லை. ஜாதி பிரச்சனைனால வந்தது. ஹிந்து கத்தரமேன்னு சொல்லி மோடி அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறார்ல. இப்போ பார்த்தீங்களா யார் மூலிமா டேஞ்சர், ஹிந்து மதத்துக்கு டேஞ்சரு? முஸ்லீம்கள்னாலையா இங்கே முஸ்லீம்களை அடிக்கிறாங்க? இல்லை, ஒரு ஹிந்து இன்னொரு ஹிந்துவை அடித்து கொலையை பண்ணியிருக்கிறான் கோயில் வாசலில் வச்சு. இது வந்து கோடி மீடியாக்கெல்லாம் வெளியில் வரல. இந்த செய்தி அப்படியே போட்டு அமுக்கப்பட்டிருக்குது. எவ்வளோ தான் நீங்கள் வந்து மூடி மறைச்சாலும் சரி, உண்மை எப்படியாவது இந்த இணைய உலகம் இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறது. அதனால் இதெல்லாம் வெளியில் வரத்தான் செய்யும். அதனால் அரசாங்கம் ரொம்ப கவனமாக இருக்கணும்.